அப்போ இந்த கரூர் விஷயத்தை பற்றி பேசக்கூடாது தான் நான் இருந்தேன். ஏன்னா அந்த வழக்கு சிபிஐ விசாரணை செய்கிறாங்க. ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அதை கண்காணிக்கிறாங்க. அப்படின்றதுனால அதை பற்றி பேசக்கூடாது. ஆனால் இந்த நக்கீரன் கோபால், சவுக்கு சங்கர், இப்படி ஒரு சில யூடியூபர்கள், பிரபல பத்திரிகையாளர்கள் இப்போ 2 நாளாக என்ன பேசுகிறாங்கன்னா, கரூர் சம்பவம் நடக்கும்போது அந்த விபத்து இல்லை, சரி ஏதோ ஒன்று, அந்த விஷயம் நடக்கும்போது ஜனநாயக பட ஷூட்டிங் நடைபெற்றதாக ஒரு புரளி, ஒரு பொய்யான செய்தி மக்களுக்கு பரப்பி விடுகிறார்கள். அதை அவர்கள் பேசுவதை அவங்க அல்லக்கை நொல்லக்கை மொத்தம் வீடியோ போடுறாங்க. நான் ஒன்று தெரியாமல் கேட்குறேன். ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, மக்கள் வராங்க, எப்படி ஒரு சினிமா ஷூட்டிங் நடத்த முடியும்? கொஞ்சமாவது லாஜிக் இருந்தால் நீங்கள் போய் சொல்வீங்க. ஒரு டைரக்டர் இல்லாமல், ஒரு கேமராமேன் இல்லாமல், அந்த படத்தை தொகுப்பாளர் இல்லாமல், ஒரு ரிஹர்சல் இல்லாமல், ஒரு கட்டமைப்பு இல்லாமல் எப்படி நடத்த முடியும்? சினிமா ஷூட்டிங்னா கேமரா தூக்கிட்டு நிற்க வச்சுட்டு ஜனங்களை கவர் பண்ணுற வேலை நினச்சிட்டீங்களா? அது வீடியோ கவரேஜ், அது செய்தியாளர்கள், நியூஸ் சேனல்கள் நடத்துகிற வேலை. சினிமா ஷூட்டிங் என்பது சுத்தமாக வேற. ரிஹர்சல் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அந்த கடைசி நாள் ஷூட்டிங் நடந்துச்சு இல்லையா, ஜனநாயகம், அது மே ஜூன்லேயே முடிஞ்சு போச்சு. நான் கிட்டத்தட்ட அந்த கடைசி ஷூட்டிங் ஒரு நாள் முன்னாடி, முடிகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நானும் அந்த ஷூட்டிங் போயிருந்தேன். நானும் அந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் தான் இருந்ததுன்னு சொன்னாங்க. அதுவும் தலைவர் நடிச்சிட்டார் மறுநாள். அப்போ மே ஜூன்லேயே முடிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட ஜூனுக்கு அப்புறமே ஜனநாயக ஷூட்டிங் கிடையாது. நீங்கள் ஒரு கரூர் விஷயத்தை ஜனங்க மறந்துட்டாங்க, தளபதி மேலே எந்த குற்றமும் இல்லை அப்படின்னு ஜனங்க நம்பிட்டாங்க. அப்படின்றத எப்படி நம்ம மாற்றணும் அப்படின்னு இப்போ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க. என்ன பிளான் பண்ணுறீங்க? இப்போ அவர் மேலே இந்த சில பிரச்சனைகள் வந்துச்சு இல்லை, ஜனங்க மனம் மாறி இருப்பாங்க. இந்த நேரத்தில் கரூர் விஷயத்தில் விஜய் மேலே சந்தேகத்தை கிளப்பிட்டா ஜனங்க நம்பிடுவாங்க அப்படின்னு தப்பு கணக்கு போடுறீங்க. முதல்ல ஒரு